பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான ஓய்வு நாளிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் பிரசங்கத்துக்கு முன்பதாக நம்ம கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக. ஸ்தோத்திரம் ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அன்பு ரட்சகா, என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த காலை வேளையில உம்முடைய சமூகத்தை தேடி வந்தவர்களே ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீர். அநேக வார்த்தைகளோடு கூட பேசி ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுக்கு ஏற்ற காரியங்களை கர்த்தாவே நீர் வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த பிரசங்கத்துக்கு விரோதமாக எழுந்திருக்கிற எல்லா பிசாசுடைய கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினால் அடியேன் சபித்து கட்டுகிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்தும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள்ல ஆண்டவருடைய கிருபையினால நம்ம ஒன்றாய் சேர்ந்திருக்கிறோம். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மளோடு கூட பேச வல்லவராய் இருக்கிறார். ஆமென். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை மாத்திரம் இந்த உலகத்துல நமக்கு இல்லைன்னா உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையெல்லாம் நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தை தான் நம்ம செம்மையாய் நடத்துகிறது. ஆமென். சோ இந்த நாட்களில கூட கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை உங்களுக்கு ஏற்ற காரியமாய் கர்த்தர் நிச்சயமாகவே அது பிரயோஜனம் உள்ளதாய் மாற்றுவார் என்று நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இப்பொழுதும் வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை வாசிப்போம். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, அருமையான வார்த்தை இந்த வேளையில நம்மளோடு கூட கர்த்தர் பேசுகிறார். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இங்கே நம்ம பார்க்கிறோம், மரியாள், மார்த்தாள், லாசரு. சோ இது ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தின் தாய் தகப்பன் இல்லை. இந்த 3 பிள்ளைகள் மாத்திரம் இருக்கிறார்கள். இந்த வாலிப பிள்ளைகள் இடத்துல ஆண்டவர் அன்பாய் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பாத்தீங்கன்னா, இந்த வீட்டிற்கு இயேசுவானவர் உள்ளே கடந்து செல்லுகிறார். அவங்க வீட்டுக்கு விசிட் போறாரு. அங்கே போகும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க மார்த்தாள் என்ற ஒரு அவருடைய சகோதரி, அவங்க பல காரியங்களை குறித்து, வேலைகளை குறித்து அவங்க ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க. மரியாள் அவருடைய சிஸ்டர் என்ன பண்றாங்கன்னா, இயேசு உள்ள வந்ததுமே அவங்க போய் தேவனுடைய பாதத்துல அழகாய் அமர்ந்திருக்கிறாங்க. இதுதான் அந்த சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். இங்க என்ன நம்ம பார்க்கிறோம்னா, அவள் மரியாள் இயேசுவின் பாதத்துல அமர்ந்ததை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நாம முதலாவது என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இயேசு திட்டமா இந்த கால வேளையில சொல்லுகிறார். உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேவனுடைய பாதத்தில் அமர வேண்டும் என்றுதான் தேவ சித்தம். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம நிறைய பேர் காலையில எழுந்துமா ஜெபிக்கிறோமான்றதே ஒரு பெரிய கேள்வியா இருக்குது. ஏன்னா பல வேலைகள்ல போயிடுறோம், டயர்ட் ஆயிடுறோம், நிறைய விஷயத்துல நம்ம பிஸியா இருக்கிறதுனால மார்னிங் எழுந்து நம்மளால ஜெபிக்க முடியல. ஆனா வேதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? அதிகாலையில தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்ப காலையில தேடனா தேவனுடைய சமூகத்துல தேவ பாதத்தில் அமரும் போது அந்த நாள் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமா அமைத்து தருவார் என்ற உணர்வும் ஞானமும் நமக்கு இல்லாமலே போயிடுது. அதனால நம்ம என்ன பண்றோம்? நம்ம காலை நேரத்தில் அவர் இடத்தை தேடுறதுல, அவர் பாதத்துல உட்கார்றதுல, அன்னைக்கு ஒன் டே மார்னிங் எழுந்ததுமே எது முக்கியம் என்பதை நாம இந்த நாட்கள்ல அறியாமல் போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்பங்க இயேசு என்ன விரும்புகிறார்னா, நீங்க இயேசுவின் பாதத்துல அமர வேண்டும் என்பதுதான் இயேசு விரும்புகிறார். நாம தேவனுடைய பாதத்துல அமர்ந்தோம் என்றால் ஆண்டவருடைய பிரமாணங்கள்ல நாம் வளர முடியும், தேவனுடைய அன்பிலே வளர முடியும், தேவனுடைய பரிசுத்தத்துல வளர முடியும், தேவனுடைய காரியங்களில நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அவருடைய நீதி என்ன, அவருடைய நியாயம் என்ன, இயேசுவானவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு நாம் அவர் பாதத்தில் அமர்ந்தாதான் நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு அந்த பாதத்தில் உட்காருவதற்கான வாய்ப்பு இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் கிட்ட இல்லாம போயிடுச்சு. சோ நான் கிறிஸ்தவல் தான், நான் தேவனுக்குள்ளதான் இருக்கிறேன் அப்படி நம்ம சொல்லிக்கிறோம். நமக்கு டைம் கிடைக்கும் போது பார்க்கலான்றோம். ஆனா அந்த டைம் கிடைக்காது. ஏன்னா இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் இந்த நேரங்கள் எல்லாம் திருடி வச்சிருக்கிறான், நம்மள பிஸியாவே வச்சிருக்கிறான். எங்கே போனாலும் நீங்க ரொம்ப முக்கியமானவர்கள் என்று சொல்லி நம்மளுடைய கவனத்தை அவன் திசை திருப்புறான். அதனால நம்மளால ஜெபிக்க முடியல. காலையில எழுந்தோடனே ஓகே காலைல ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல நம்ம ஒரு டீ குடிச்சிட்டு ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம். திருப்பி நம்ம அதை போகும்போது இன்னும் கொஞ்ச நேரம் போட்டு சரி நம்ம அதுக்கப்புறம் இந்த வேலையை முடிச்சுட்டு அப்படி செய்யலாம். அப்ப இல்ல ஆஃப்டர்நூன் பண்ணலாம், இல்ல நம்ம ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பண்ணலாம், இல்ல நைட்டு பண்ணலாம். இப்படியே நம்முடைய நேரங்களை நாம் என்ன பண்ணுகிறோம்? அவர் பாதத்தில் அமராம, அவர் அன்பை தெரிந்து கொள்ளாம, அவர் நீதியை புரிந்து கொள்ளாம, அவருடைய சத்தியத்தை நம்ம கற்றுக்கொள்ளாமே நம்ம போகிறோம். டெய்லி என்ன ஆயிடுதுன்னா, இந்த ஃபாஸ்ட் உலகத்துல ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, மரியாள் நமக்கு ஒரு நல்ல தலைவியா, நமக்கு ஒரு நல்ல டீச்சரா, அவர் நல்ல ஒரு உதாரணமா நமக்கு சில காரியத்தை செய்துட்டா. அவர் ரொம்ப அழகா என்ன எனக்கு என்ன தேவை? எனக்கு இயேசுதான் தேவை. ஏன் அவர் பாதத்துல உட்காரணும். ஏன்னா நான் இன்னும் கற்று தேரல. இந்த உலகத்துல இந்த பிரசங்கத்தை கேட்கிற யாரானாலும் சரி, இன்னும் கிறிஸ்துவை நாம் சரியாய் புரிந்து கொள்ளவே இல்லை. நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கு. இந்த வேதத்தில் நிறைய இருக்கிறது. இயேசுவின் அன்பை நம்ம விவரிக்கிறோமே தவிர அதை காட்டிலும் அவர்
ஒரு மேலானவராய் இருக்கிறார். அவரை பற்றி நாம் நிறைய விஷயங்களை அறிந்து கொள்ளவே இல்லை. மரியாள் அறிந்து அவ என்னன்னா, எனக்கு எதுவுமே தெரியாது, அவர்கிட்ட உட்கார்ந்தா மட்டும்தான் எனக்கு தெரியும். இந்த உலகத்துல எது முக்கியம், எது முக்கியம், அதை புரிந்தது, அந்த புரிதல் நமக்கு வேண்டும். இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்கிறவங்களுக்கு ஒரு புரிதல் வேணும். இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தோட நம்ம வாழ்க்கை முடிவது அல்ல. நம்முடைய வாழ்க்கை பரலோகத்துல உண்டு. நாம் அங்க போய் சேரப்போகிறோம். அங்கே நமக்கான வாசஸ்தலம் காத்திருக்கிறது. அப்போ இந்த உலகத்துல வாழும் போது எப்பேற்பட்ட ஞானத்தோடு வாழ வேண்டும் என்பதையும் இந்த பேசேஜ்ல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது. பாருங்க, மரியாள் அமர்ந்துட்டா. ஏன்னா அவ இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை என்பதை அறிந்தா. இயேசுவும் அதை அங்கீகரிக்கிறார். அதான் சொல்றார், என்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டா. இது ஒரு மார்னிங்ல அவ ஒரு அழகான சாட்சியை பெற்றுக் கொள்ளுகிறார். இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்கிறவர்களை இப்பேற்பட்ட சாட்சி நம்முடைய வாழ்க்கையில இருக்கான்னு கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஆமென், அல்லேலூயா. ஆனா நாம இப்ப எப்படிமா இருக்கிறோம்? மரியாளா இல்ல, மார்த்தாலா தான் இருக்கோம். மார்த்தாள் பல வேலைகள் இல்ல, பல வேலைகள். அந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம் பாருங்களேன். அதுல ஒரு வாசிக்கும் போது அவ மன அழுத்தம் நமக்கு புரிஞ்சிடும். அந்த லூக்கா 10:40 வசனத்தை வாசிப்போம். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, மார்த்தா என்ன பண்ணுகிறா? பல வேலைகள், எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டுக்கிட்டு அவ செஞ்சுக்கிட்டே இருக்கிறா. ஹல்லேலூயா. இந்த வேலைகளை குறித்ததான காரியங்கள்ல தான் நாம என்ன பண்ணுகிறோம்னா, தேவ பாதத்துல அமர முடியாம ஆயிடுது. நீங்க உங்களை நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்க. வேலைக்கு போகிறவங்க இன்னைக்கு பிசாசு பல விதத்துல பிளான் பண்ணி இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்களுடைய வாழ்க்கையில ஜெபம் என்பதை குறைவாயிடுச்சு, பாதத்துல உட்காருவது குறைவாயிடுச்சு, தேவாலயத்துக்கு போவது குறைவாயிடுச்சு. ஏன்னா பல வேலைகள், யாரை கேட்டாலும் பிஸி. ஏன் சர்ச்சுக்கு வரல? பிஸியா இருக்கிறேன். ஏன் சர்ச்சுக்கு வரல? இந்த வேலைக்கு போயிட்டேன். ஏன்னு ஒரு வார்த்தை கேட்டாலும் அடுத்தது வேலையா இருந்துச்சுக்கா, நான் வேலைக்கு போயிட்டேன்க்கா, ஊருக்கு போயிட்டேன்க்கா, இந்த வேலை, ஏதாவது ஒரு வேலையை சொல்லணும். எது ரொம்ப முக்கியம்? ஓய்வு நாளை அனுசரிப்பது ரொம்ப முக்கியம். அதை மறந்துடுறோம் இப்பெல்லாம். இன்னும் தேவாலயத்துல உட்கார்ந்து பாதத்துல அமர்ந்து ஜெபிக்கணும்ன்றத மறந்துடுறோம். டெய்லி இன்னைக்கு ஜெபம் பண்ணியா காலையில? இல்லக்கா, நான் அப்படியே கொஞ்சம் வேலை பிஸியா இருந்துச்சா, டைம் ஆயிப்போச்சு, அப்புறம் அதனால அப்படியே எதையாவது ஒண்ணு பிசாசானவன் நம்ம வாயில நம்மளை திணிக்க வைக்கிறான். நம்ம ஒரு கிறிஸ்தவர்களா பெர்ஃபெக்ட்டா காலையில இருந்து ஜெபம் பண்ணமா, எழுந்த காலையில அதிகாலையில தேவனை தேடினேன், நல்லா 5 மணிக்கு உட்கார்ந்து ஜெபம் பண்ணேன், இன்னைக்கு நான் என் வேலையெல்லாம் பெர்ஃபெக்ட்டா முடிஞ்சது, நான் என் ஊழியத்தை நிறைவேற்றினேன், என் வீட்டு வேலைகளை செய்தேன், என் ஆபீஸ் வேலைகளை செய்தேன் என்று சொல்லுகிற அளவுக்கு இன்றைக்கு அப்பேற்பட்ட மனுஷர்கள் குறைந்து விட்டார்கள். அல்லேலூயா. ஈவன் ஊழியம் செய்கிறவர்களே தேவ பாதத்துல அமர்வது கம்மியாயி போச்சு. யார கேளு, இல்ல நான் அப்புறம் செய்யலாம் நினைச்சேன், நான் நைட்ல தான் பண்ணுவேன், நைட்டு டயர்ட் ஆயிடும். எப்படி காலையில இருந்து அந்த உடம்பு உழைச்சு டயர்ட் ஆயிடுது, வேலைக்கு போய் டயர்ட் ஆகுது. நிறைய பேரோட பேசி டயர்ட் ஆயிடும் போது நைட்டு வரும்போது ஜெபிக்க முடியாம ஆயிடுது. அல்லேலூயா. வேதத்தை குறித்து அறிவில்லாமல் போகிறது. இன்னைக்கு பற்பல வேலைகள், ஒரு வேலை கிடையாது. யாராவது ஒருத்தர் ஒரு வேலை செஞ்சுட்டா அடுத்த வேலை நம்ம கண்டிப்பா நம்ம ஜீசஸ் பக்கத்துல உட்கார முடியும். ஆனா இன்னைக்கு ஒரு வேலை யாரும் எடுக்கிறது இல்ல. எல்லா வேலையிலும் தலையிட்டுக் கொள்வது. எல்லா வேலையும் என்னடா நம்ம ஜெபிக்காம இவ்வளோ விஷயத்தை செய்யறோமே, நம்ம போய் ஒவ்வொரு இடத்துல போய் நம்ம தலையை கொடுத்துட்டு உட்காந்துருக்கிறோம். தப்பு, இது தவறு. இயேசுவானவர் ரொம்ப வேதனையோடு சொல்லுகிறார். என்ன தெரியுமா? மார்த்தா, நீ என்ன செஞ்சிருக்கிற தெரியுமா? முதல்ல நீ என் பாதத்துல உட்காரவே இல்லை. உனக்கு வேலை மேல இருந்த கவலை என் மேல இல்லாம போச்சு. உனக்கு நீ என் பாதத்துல அமரல, என்னிடத்துல உட்கார்ந்து அப்பா நான் உனக்கு என்ன செய்யணும்னு நீ கேட்கவே இல்லை. சோ நீ பாதத்துல உட்காரல, உன்னுடைய கவலையெல்லாம் வேலைகள் மேல இருக்கு. பாருங்க, பற்பல வேலைகள் செய்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா கலக்கம் வரும், வியாதி வரும், பலவீனம் வரும், சோறு வரும். லைஃப்ல அடுத்தது ட்ரைனஸ் தான். அடுத்தது ஏன்டா வாழணும், போடா இவ்வளோ வேலை சுத்தி இருக்குதே, நம்ம ஏன் உயிரோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு இன்னைக்கு நிறைய பேர் தள்ளப்படுகிறார்கள். அதுதான் மார்த்தாளை பார்த்து இயேசுவானவர் சொல்லுகிறார், நீ என் பாதத்துல உட்கார்ந்து கற்றுக்கொள்ளவே இல்லையம்மா. அல்லேலூயா. நிறைய காரியத்தை உங்களோட பேச அவர் காத்திருக்கிறார். ஜீசஸ் வெயிட் பண்றாரு, உங்களோட பேச வெயிட் பண்றாரு. நீ உட்கார்ந்து பேசிப்பாரு. நீ வேலை 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 சம்பாதிக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இதை செஞ்சுட்டோம், நம்ம தசம்பாங்க கொடுக்கணும், காணிக்கை கொடுக்கணும், அதுக்காக தான் ஓடுறேன். இதெல்லாம் சரியான வார்த்தைகளே கிடையாது. இதெல்லாம் நீங்க பாதத்துல உட்கார்ந்து கர்த்தருக்குள்ள வளராம பரலோகத்துக்கு போக முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, நீ என் பாதத்துல உட்காரல, நீ உட்கார்ந்து கற்றுக்கொள்ளல, நீ என் பாதத்துல உட்கார்ந்து என்னன்னு நீ லிசன் பண்ணவே இல்லை, என்னுடைய மன விருப்பம் என்னன்னு நீ கேட்கவே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் திட்டமாய் பேசுகிறார். பயங்கரமான வருத்தம் உனக்கு வந்துருச்சு, வேதனை உனக்கு வந்துருச்சு. நீ கற்றுக்கொள்ள வேண்டியதுனா இயேசு இருக்கிறார், எல்லாம் பார்த்துப்பாருன்ற எண்ணம் உனக்கு இல்லாம போச்சு. உங்க வீட்டை குறித்து உனக்கு பாரம்,
உன் வேலையை குறித்து பாரம், உன் எதிர்காலத்தை குறித்து பாரம். பாரம் ஏன் வந்து தெரியுமா? நீங்க பாதத்துல உட்காராததுனால தான் பாரம் அதிகமாகுது. பாரம் எப்படி போகுனா, கர்த்தர் வார்த்தை கொடுத்திருக்காரு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விட, அவர் உன்னை ஆதரிப்பார். நீ பாரங்களை இறக்கி வைக்க வேண்டிய இடத்துல இறக்கி வைக்காம வெளியில இருக்கிறதுனாலதான், மற்றவர்களோட ஷேர் பண்றதுனாலதான் உங்க பாரம் இன்னும் அப்படியே இருக்கு. நீ என் பாதத்துல உட்கார்ந்து உன் பாரத்தை இறக்கி வைக்கவே இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். கடைசியா மார்த்தால பார்த்து சொல்லுறாரு, நீ பாரமா இருக்கிறதுனாலதான் வேலை அதிகமா இருக்கு, அந்த பாரம் அதிகமாச்சு, அடுத்தது நீ என்ன பண்ணிட்டேன்னா என்னோடு வாக்குவாதம் பண்ண வந்துட்டேன். இயேசுவானவர் கேட்கிறார், கடைசியா பார்த்து, ஆண்டவரே உமக்கு கவலை இல்லையா, எனக்கு உதவி செய்யும்படி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நீங்க டைரக்டா வந்து ஜீசஸ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறீங்க. ஆண்டவரே, நான் எவ்வளவு தூரம் ஜெபிக்கிறேன், நான் எவ்வளவு தூரம் போறேன், நான் எவ்வளவு தூரம் பண்றேன், ஆனா நீங்க உங்களுக்கு கவலையே இல்லைன்னு ஆண்டவரை கொஸ்டின் பண்ண எழுந்துக்கிறோம். அதே கேள்வி ஆண்டவர் திருப்பி கேட்கும்போது, நான் வந்தனே, நீ என் பக்கத்துல உட்கார்ந்தியா, நான் காலையில உன்னை தட்டி எழுப்பினே, நீ எழுந்தியா, நான் உனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தனே, அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவேன்னு சொன்னனே, அதுக்கு நீ கீழ்ப்படிந்தியா, நான் ஒவ்வொரு வாரமும் உன்னோடு கூட பேசுறனே, அதை ஒபே பண்ணி நீ எனக்கு முன்னாடி உட்கார்ந்தியா, இல்ல 3 நாள் தரித்திருந்தியா, என்ன காரியம் செய்த? தேவன் திருப்பி கேட்டா. அல்லேலூயா. என் தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, இந்த பிரசங்கத்தை கேட்கிறவர்களே, மார்த்தாளை போல பல வேலைகள் உங்களை அழுத்தினபடினால மரியாளை போல அமர உங்களுக்கு வழி இல்லாம போச்சு. இன்னைக்கு ஆண்டவர் விருப்பம் என்ன தெரியுமா? நீ உட்காரு, நான் உனக்கு கத்து கொடுக்கிறேன். அல்லேலூயா. மார்த்தாள் இது எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம், என்னடா ஏசப்பா இப்படி சொல்றாரு, கடைசி வார்த்தை அவர் சொல்லி திரும்பி அவரு மார்த்தாளை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள். அல்லேலூயா. பாருங்க, இயேசுவின் பாதத்தருகே மார்த்தாள் ஒரு அருமையான பாடத்தை கற்றுக்கொண்டா. ஏசப்பா ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திட்டார், என் முன்னாடி உட்காருமா, இது நம்ம கத்து கொடுத்துட்டார். சோ தங்கச்சி இந்த மாதிரி பண்ணா என்ன பார்த்து ஆண்டவர் சொன்னார், இதுதான் ரொம்ப முக்கியம், நீ அதை கற்றுக்கொள்ள என்று சொன்னார். இதை புரிந்து கொண்ட மார்த்தாள் என்ன தெரியுமா பண்றா? ஒரு அருமையான ஒரு சூழ்நிலை வருகிறது. என்னன்னா, மார்த்தாளும் மரியாள் அவருடைய சகோதரன் லாசரு இருக்கிறார். லாசரு வியாதிப்படுகிறார், அவனுக்கு வந்து ஒரு பெரிய வியாதி வருகிறது. அந்த வியாதி வந்த உடனே, வீட்டுக்குள்ள ஒரு வருத்தம் வந்தது உடனே, வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்த உடனே அவன் என்ன பண்றான்னா, இந்த வேளையில இயேசுவுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்துகிறார். யோவான் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீ சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். ஆமென். ஹல்லேலூயா. சோ உடனே ஆள், ஏன்னா முன்னதான் நம்ம வந்து ஆண்டவர் கிட்ட சில வார்த்தைகள் வாங்கி இருக்கிறோம், வீட்டுல எது நடந்தாலும் முதல்ல ஜீசஸ்க்கு தான் சொல்லணும். சோ உடனே வசனங்கள், உடனே வார்த்தைகள் அனுப்புறாங்க. உடனே நீ போ, உடனே போய் இயேசு கிட்ட சொல்லுங்க, லாசரு இந்த மலையில வியாதியா கிடக்குறான், அவனுக்கு ரொம்ப மோசமான நிலைமையா இருக்கு, உடம்பு சரியா இல்ல, எங்க வீட்டுல நாங்க இப்படி இருக்கோம், போய் உடனே செய்தியை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவள் உடனே அந்த மன மாற்றத்தை அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. அல்லேலூயா. என் அருமையான பிள்ளைகளே, இன்னைக்கு காலை வேளையில கர்த்தர் உங்களிடத்துல என்ன சொல்லுகிறார் தெரியுமா? மார்த்தாள் கற்றுக்கொண்டது போல இன்னைக்கு கர்த்தர் உங்களிடத்துல பேசியிருக்கிறார். பல வேலைகளை சுற்றி கொண்டிருக்கிறீங்க, பல காரியங்களுக்குள்ள வருத்தமா இருக்கிறீங்க, அதனால வியாதிப்படுகிறீங்க, அதனால மன உளைச்சல். நீ என் பாதத்துல உட்காரு, ஃபுல்லா நான் பாத்துக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாதேன்னு என்று கர்த்தர் மார்த்தாள் இடத்துல பேசினபடினால இன்றைக்கு மார்த்தாள் மனம் திரும்பி தேவ சமூகத்துல எல்லா காரியத்தையும் அறிவித்தது போல உங்க வீட்டு காரியங்கள் எல்லாவற்றையும் டெய்லி காலையில எழுந்த உடனே எல்லாத்தையும் தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க. என் தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உன்னை குறித்து ஒரு சாட்சி கொடுப்பார். ஆமென். சோ என் பிள்ளை என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி என் கர்த்தர் உங்கள் வீடுகளுக்குள்ளே வந்து பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண செய்வார். ஆமென். இன்றைக்கு ஒரு பாடத்தை கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆமென். சோ நீங்க என்ன பிரச்சனை வந்தாலும் அவரிடத்துல தெரிவிக்க வேண்டும், அவருடைய பாதத்தில் அமர வேண்டும். ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு நேர்த்தியா நடத்தி முடிப்பார் என்ற விசுவாசத்தோடு கூட நீங்கள் கடந்து போக வேண்டும். அதுதான் இன்றைக்கு இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருப்பதை, நீ கற்றுக்கொண்டதை வாழ்நாள் முழுவதும் மறக்காதீங்க. தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்ற மன சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு கடந்து போங்க. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்தில் என் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக அடியேன் ஜெபிக்கிற ராஜா ஏசப்பா, என் பிள்ளைகளை நீர் பொறுப்பெடுத்து நடத்துவீராக. ஆண்டவரே அப்பா, இன்றைக்கு இந்த உலகத்தினுடைய பிசாசானவன் ஆண்டவரை எல்லா காரியத்திலும் இந்த பிள்ளைகளை ஆண்டவரை வருத்தப்படுத்துகிறான். பல வேலைகளை கொடுத்து ஆண்டவரை பிரஷரை கொடுத்து ஜெபிக்க கூடாதபடிக்கு பல தடைகளை உண்டு பண்ணுகிறான். ஆண்டவரே, என் பிள்ளைகள் ஜெபத்தின் பலவீனத்தை ஆண்டவரே இந்த வேளையில அடைந்திருக்கிறார்கள். எல்லா விதமான பலவீனமான எல்லா தூக்கத்தின் ஆவி, சோர்வின் ஆவி, வேலையின் காரியங்கள்
எல்லாவற்றும் இயேசுவின் நாமத்தால் சபித்து கட்டுகிறேன் கர்த்தாவே. டெய்லி காலையில எழுந்த உடனே உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ள என் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக ஆண்டவரே. இவர்களுடைய காரியமெல்லாம் நீர் பார்த்துக் கொள்வேன் என்று ஆண்டவரே அப்பா இன்னைக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்படியே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லா தடைகளையும் எடுத்து போட்டு எல்லாவற்றும் ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக. வருத்தப்படாதபடிக்கு இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும், தொடர்ந்து வழி நடத்தும், ஆசீர்வதியும். இந்த வேளையில கூட கர்த்தாவே, யாராகிலும் வியாதியோடு பலவீனத்தோடு சோர்வோடு இந்த வேளையில இருந்தா எல்லா வியாதி பலவீனம் சோர்வு பயம் எல்லாவற்றும் இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன் ஆண்டவரே. பூரண சுகமும் ஆரோக்கியத்தை கர்த்தர் கட்டளையிடுங்க, தொடர்ந்து வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.